ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஓரிடத்தில் சேரவும். ஆதியாகமம் 1:9 சொல்கிறது, வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சிருஷ்டிப்பின் 3ஆம் நாளின் ஆரம்பத்திலே கர்த்தர் ஜலத்தையெல்லாம் ஓரிடமாய் கூட்டி சேர்த்தார். வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் அனைத்தும் ஓரிடத்தில் சேர்ந்தது. சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். பெருவெள்ளம் சமுத்திரம் போன்று காட்சியளிப்பது எத்தனை அருமையான தோற்றம்! ஜலத்தை ஓரிடமாய் சேர பண்ணியது போலவே ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளை ஒன்றாக சேர்த்து சபையாக உருவாக்குகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். முதல் நாள் சிருஷ்டிக்கப்பட்ட வெளிச்சமானது ரட்சிப்புக்கு அடையாளமானது. 2ஆம் நாளின் சிருஷ்டிப்பான ஜலமானது ஞானஸ்நானத்திற்கும் ஆகாய விரிவு உன்னதமான பரிசுத்த ஜீவியத்திற்கும் நிழலாட்டமானது. அதுபோலவே 3ஆம் நாள் ஒன்றாய் சேர்ந்த ஜலமானது சபைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. கர்த்தர் விசுவாசிகளை தனித்தனியாய் சுய விருப்பம் போல் அலைய விடாமல் சபையாக ஒன்று கூட்டி அவர்களை ஒற்றுமையாய் நடத்த கட்டளையிடுகிறார். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28. நீங்கள் ஐக்கியமாகி அங்குள்ள தேவனுடைய பிள்ளைகளோடு ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, 133ஆம் சங்கீதம் 1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் மிகவும் தேவை. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவீர்களாக. எபிரேயர் 10:25. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆத்தும ஆதாயம் செய்வதால் விசுவாசிகள் பெருகிறார்கள். இதனால் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே பெருகிறது, தேவனும் மகிமைப்படுவார். பழைய ஏற்பாட்டில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்த இஸ்ரவேல் ஜன கூட்டத்திற்குத்தான் முதலாவதாக சபை என்ற பெயர் வந்தது. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சுதந்திரமும் பங்குமானவர்கள். தண்ணீர் துளிகள் ஒன்றாய் திரண்டு ஜலமாய் உருவானதைப் போல அவர்கள் ஒரே குடும்பமாய் திரண்டு தேவ சபையாய் மாறினார்கள். இஸ்ரவேலர் லட்ச லட்சமாய் ஒன்று சேர்ந்து கானானை நோக்கி முன்னேறி வரும் காட்சியை தியானித்து பாருங்கள். ஒருமன பாட்டின் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. புதிய ஏற்பாட்டில் சபைக்கு ஒரு அருமையான விளக்கத்தை எபிரேயர் 12:23 வாசிக்கிறோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று அந்த வசனம் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் உலகம் எங்குமுள்ள விசுவாசிகளும் ஒன்றாய் இணைந்து சர்வ சங்கமாகிய சபையாகிய ஆவியினாலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுவது எவ்வளவு மகிமையானது! இன்றைய நினைவிற்கு எபேசியர் 5:27. பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக
ஒப்பு கொடுத்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 15 மற்றும் 16 அதிகாரங்கள், மாலை யோவான் 3 அதிகாரம் 1 18 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சபையாக இணைவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன். ஆமேன்.